தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, திங்கட்கிழமை இன்றோடு நான் இந்த பங்கிலை பொறுப்பேற்று ஒரு வருடம் நிறைவு பெறுகிறது. கடந்த ஆண்டு இதே 8ஆம் தேதி இந்த ஆலயத்தில் எண்ணூரில் இருக்கிற சுசேப்பர் ஆலயத்தில், தமிழகத்தில் சுசேப்பருக்கு என்று கட்டப்பட்ட முதல் தேவாலயம், இந்த ஆலயத்தில் கடந்த ஆண்டு நான் பொறுப்பேற்றேன். இன்றோடு ஒரு வருடத்தை நிறைவு செய்கிறேன். எனவே பிரியமுள்ள அன்பர்களே, இன்றைய நாளுக்குரிய இறை வார்த்தையோடு நேரடியாக செல்கிறேன். இன்றைக்கு நற்செய்தியே உங்களுக்கு சாட்சியமாக தரேன். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 1-12 பியாட்டிடியூட்ஸ், மலைப்பொழிவு பிரசங்கம். ஏழேரின் உள்ளத்தோர், துயர் ஒருவோர், கனிவுடையோர், நீதி நிலநாட்டு வெற்றி கொண்டோர், பேர் பெற்றோர் என்று பேர் பெற்றோர்களை பற்றி சொல்லுவார். நற்செய்தியை கொஞ்சம் வித்தியாசமாக, பேர் பெற்றோருக்கு ஆப்போசிட் யார்? நான் பேர் பெற்றவன், ஆனால் அதுக்கு ஆப்போசிட் என்ன? சபிக்கப்பட்டவர். பேர் பெற்றவரை யாருன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சபிக்கப்பட்டவர்களாக யாரா இருப்பாங்கல்ல, அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போமா? பாருங்களேன். அகந்தை உள்ளத்தோர் சபிக்கப்பட்டோர், ஏழியரின் உள்ளத்தோர். அங்கு இங்கு அகந்தையாட நம்ம இருந்தோம்னா நம்ம சாபத்துக்கு உள்ளாகும். நீங்க அகந்தையா இருக்கிறீங்களா? யோசிங்க. எதை குறித்தாவது நீங்கள் அகந்தையாக இருக்கிறீர்களா? சற்று யோசிங்க. கண்டிப்பா இருக்கும். அது சாபத்துக்குரியது. மாற்றிக்கொள்வோம் நண்பர்களே. அடுத்தது, ஏனெனில் சாத்தானின் அரசு அவர்களுக்குரியது. அந்த அகந்தையின் மூலமாய் ஆண்டவருடைய அரசு அல்ல. அங்கன்னா மன்னிப்பு இருக்கும், இரக்கம் இருக்கும், அவர் அருள் எனக்கு இருக்கும். சாத்தானுடைய அரசு, அங்கு சாபம் இருக்கும், அங்கு இறப்பு இருக்கும், அங்கு வலி இருக்கும், அங்கு நிம்மதி இராது, பெருமை இருக்கிறது போல இருக்கும், அது சிறுமையாய் மாறும். அகந்தையை கொள்ளாதீர்கள். இரண்டாவது 8 பேட்டிடியூட்ஸ், 8 மலைப்பொழிவு இல்லைங்களா, பேரு பெற்றோன்னு. அடுத்தது பாருங்க, பிறர் துன்பத்தில் மகிழ்ச்சி அடையோர் ஸ்தபிக்கப்பட்டோர், ஏனெனில் அவர்கள் துயருவர். இங்க என்ன வருது? துயருவோர் பேர் பெற்றோர், எனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். இங்க பிறர் துன்பத்தில் மகிழ்ச்சி அடைவோர் சபிக்கப்பட்டோர். அதாவது மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கிறவரா? நீங்க நல்லா வேலை செஞ்சுட்டு வருவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வீட்டுக்கு வந்த உடனே கணவர் பார்ப்பாரு, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. 2 பேரும் வேலை தான் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் தான் பெண் என்பதால அந்த வேலை செய்யணுமா? பிறர் துன்பத்தில் நீ மகிழ்ச்சி அடைவியா? உன்னுடைய பணித்தலங்களில் நம்ம யாரெல்லாம் துன்புறுத்துகிறோமோ அதில் மகிழ்ச்சினா அது சாபம். அந்த நேரத்தில் அந்த மகிழ்ச்சியை அடைவேன், அதனால் ஒரு துன்பம் அதிகம். வாசிக்கிறேன், பிற துன்பத்தில் மகிழ்ச்சி அடைவோர் சபிக்கப்பட்டோர், ஏனெனில் அவர்கள் துயர் அடைவர். மற்றவர்களை காயப்படுத்துறீங்களா? வார்த்தைகளாலோ, செயல்களாலோ, சில குறியீடுகளாலோ, ஜாதி பாகுபாடு பார்த்து நான் உயர்ந்தவன், நான் இந்த ஜாதி, நான் இந்த ஊரு, நான் இந்த மொழி அப்படின்னு, அதனால ஆணவத்தில் நீ பேசுகிறாயா? அது உனக்கு சாபம், அது உனக்கு சாபம், அது உன்னை அழிக்கும், அது உன்னை அழிக்கும். ஏனென்றால் அது ஆண்டவர் ஏற்படுத்தியது அல்ல, மனிதரால் அது உண்டானது. அதை தூக்கி பிடித்து மற்றவர்களை சிறுமைப்படுத்துகிறாயா? அது உனக்கு சாபம், மாற்றிக்கொள்கிறார் ஆண்டவர். அடுத்தது வாசிக்கிறேன், வெறுப்புடன் வாழ்வோர் சபிக்கப்பட்டோ, ஏனெனில் அவர் எல்லோராலும் வெறுக்கப்படுவர். ஒரு வெறுப்போடுவே இருக்கிறாயா? எல்லார்கிட்டையும் கடிந்து கொள்கிறாயா? யாருமே நேசிப்பது இல்லையா? எல்லோரும் உன்னை வெறுப்பார்கள். உன் முன்னாடி நின்று பேசுறது போல உனக்கு தெரியும். சார் நீங்க ரொம்ப நல்லது சார், சார் அம்மா நீங்க நல்லா பண்றீங்கம்மா, ரொம்ப சிறப்பா நீங்க செய்யறீங்க, உங்க பணியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்க இறைப்பிள்ளையா கூட இருக்கலாம். ஆனால் பின்னாடி போய் அவங்க உங்களை ரொம்ப அவதூறு பேசுறாங்க. இந்த சாபத்தை மாற்றிக்கொள், வெறுப்போடு இராதே. நீதியின் மீது ஆவல் கொண்டோர், அநீதியின் மீது ஆவல் கொண்டோர் சபிக்கப்பட்டோர், ஏனெனில் அவர்கள் உள்ளம் வெறுமையை நிலைத்திருக்கும். அநீதி பக்கமா நிக்கிறியா? அவன் பணம் இருக்கு, அவனை எதிர்த்து பேச முடியாது, இவன் செல்வாக்குடையவன், அதனால எதுவும் பண்ண முடியாது, இவன் அவன் ஊருக்காரன், இவன் தெரிஞ்சவன், அதனால அவனை தட்டி கேட்க முடியாது அப்படின்றதுனா, நீ யார் நீதியின் பக்கம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக இருக்க. நீ எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்தால் கூட நீ கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும், இல்லைன்னா அது உனக்கு சாபம் என்கிறார். கடின உள்ளத்தோர் சபிக்கப்பட்டோர், ஏனெனில் அவர்கள்
இரக்கம் காட்ட மாட்டார்கள். பாவசேற்றில் விழுவோர் சபிக்க மாட்டார்கள். ஏழையில் அவர்கள் சாத்தானோடு பந்தியில் அமர்வர். பிரிவினை ஏற்படுத்துவோர் சபிக்கப்பட்டோர், ஏனெனில் அவர்கள் சாத்தானின் மக்கள் எனப்படுவர். நீதியை மறந்து போலி இன்பத்தில் மூழ்கி இருப்போர் சபிக்க பெற்றோர், ஏனெனில் சாத்தானின் அரசு அவர்களுக்குரியது. இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் தான். ஆண்டவர் சொன்னது பேர் பெற்றவர் தான். ஆனால் இன்னைக்கு இன்டர்பிரிட்டேஷனா, நீ இந்த தவறெல்லாம் நம்ம செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது 1-2 நம்மகிட்ட இருக்கும். அதை நான் மாற்றிக்கிறேன். அதை மாற்றுறதுக்கான ஆசீர்வாதத்தாங்க. என்னை பேர் பெற்றவளாய், பேர் பெற்றவனாய் என்னை மாற்றுங்கப்பா, என்னை தொடுங்கப்பான்னு ஜெபிங்க. ஆசீர்வாதம். அப்பா நன்றி. இந்த திங்கட்கிழமை ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களை தொடுங்க. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக வாழ்வார்களா, உங்கள் கிருபையை அறுவடை செய்வார்கள். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் இயேசுவிலே அபிஷேகமாக இருப்பீர்கள். நல்லது நடக்கும். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். பிள்ளைகள் அனுப்புகிற ஒவ்வொரு ஜெப தேவைகளையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அவர் மேல் விசுவாசத்தில் அவை அனைத்தும் ஆசீர்வாதமாக அவர் மாற்றுகிறார். தலை வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியா நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாள். அன்பர்கள், ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், 1 இயர் பைபிள் டிப்ளமா கோர்ஸ் அவைலபிளாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் சென்டரில் இந்த கோர்ஸ் இருக்கும். காலையிலேருந்து மாலை வரை அன்றைக்கி அங்கே மாதம் இருக்கும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா இந்த தொலைபேசி எண் தரப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.